வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம சிஜிஎல் மேக்ஸ் பிளிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதோடைய செகண்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடாக இருக்க எல்லா சம்ஸுமே நம்ம பார்ப்போம். அண்ட் பார்ட்னர்ஷிப்லேயும் 1-2 சம்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஸோ ரேஷியோவோட சின்ன ஒரு பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். யூஸ்வலி கான்செப்ட் ஆஃப் ரேஷியோ என்னது a+b/a-b, அதுக்கப்புறம் c+d/c-d. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். a+b/a-b equal to c+d/c-d. To simplify the proportion, any one method of component or dividendo can be directly used. அப்படின்னா காம்பனண்ட் டிவிடெண்டோ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எடுத்து நம்ம ஆட் பண்ணி எழுதுறது a+b+a-b டிவைடட் பை a+b மைனஸ் ஆஃப் a-b. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதை தான் சொல்ல வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மீன் ப்ரொபோர்ஷன், அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரொபோர்ஷன். மீன் ப்ரொபோர்ஷன்னா a/x is equal to x/b, x is equal to root of ab. தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா a/b equal to b/x, x is equal to b²/a. ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்னா a/b is equal to c/d, d is equal to bc/a. சரிங்களா? இந்த d தான் ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ரேஷியோஸில் சம்ஸ் கேட்பாங்க. ரைட். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் நம்ம பார்த்துடலாம். பேசிக்கான கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். ஸோ a/bயோட வேல்யூ 5:3 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8a minus 5b டிவைடட் பை 8a plus 5b என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் என்னென்னா இப்போ a/b 5:3 அப்படின்னா ஏயோடைய ரியல் வேல்யூ 5 டைம்ஸ் ஆஃப் k ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பியோட வேல்யூ 3 டைம்ஸ் ஆஃப் k, விச் மீன்ஸ் இப்போ 5:3ங்கனாலும் 10:6னாலும் 15:9னாலும் எல்லாமே 5:3 தான். அப்போ அதில் a/bங்கிறது உண்மையிலே என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது கரெக்ட் ஏயோட வேல்யூ என்னங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியாது. a/b 5:3 அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம். அது என்னன்னு தெரியாதனால அந்த k நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். சரிங்களா? இப்போ ஏயோடைய ரியல் வேல்யூவில் இதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 8 into 5k minus 5 into 3k divided by 8 into 5k plus 5 into 3k. சரிங்களா? இதை போட்டோம்னா 40 மைனஸ் ஒரு 15. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேவை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே கே இருக்கு இல்லையா? இப்போ இது கேவை காமனாக எடுத்தோம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 40 minus 25 15, 40 plus 15 55. சரி, இது 25 வரும் இல்லையா? 40 minus 15 25, 40 plus 15 55. இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் 5/11 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சரு. இந்த கே எப்படினாலும் கேன்சல் ஆகிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறதுனால ஏக்கு பதிலாக நம்ம 5 போட்டுக்கலாம் டேரெக்டாக. பிக்கு பதிலாக நம்ம 3 போட்டு கூட இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். அதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கிடணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஏக்கு பவர் 1 இருக்குது, இங்கே பிக்கு பவர் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம பிரச்சனை இல்லை. ஒருவேளை வேறு பவர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏக்கு மேலே பவர் 1 இருக்குது, கீழே ஏக்கு பவர் 2 இருக்குன்னா அந்த மாதிரி டேரெக்டாக எடுத்து பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த கேக்கு வேல்யூ எக்ஸாக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். a = 5kனா 5k the whole square அந்த மாதிரி போடணும். டிகிரி 1 இருந்தால் மட்டும்தான், அதாவது டிகிரினா பவர் 1 இருந்தால் மட்டும்தான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நீங்கள் போட முடியும். சரிங்களா? இப்போ ஒருவேளை இங்கே ப்ளஸ் சி இல்லைன்னா ப்ளஸ் ஏ இன்னொன்று இருக்குது, ஆனால் இங்கே எதுவுமே இல்லைன்னா அப்பவும் நீங்கள் போடக்கூடாது. ஏ அண்ட் பி ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு a/b equal to c/d equal to e/f equal to 5:7. ஸோ இதில் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் 3a plus 5c plus 11eன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 3d plus 5d 3b plus 5d plus 11fன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் a/b equal to c/d equal to e/f 5:7. ஸோ a/b 5:7, c/d 5:7, e/f 5:7 அப்படின்னா சேம் பாருங்கள். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரே மாதிரி டிகிரி இருக்கிறதுனால நீங்கள் ACEக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிடலாம். ACEக்கு இங்கே 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 3 into 5 + 5 into 5 + 11 into 5 அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். பிக்கு 3 into 7 + 5 into 7 + 11 into 7 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அந்த 5 நியூமரேட்டரில் காமனாக இருக்கிறதுனால 5 வெளியில் எடுத்துடலாம். அப்போ 3 + 5 + 11 இருக்கும். இங்கே டினாமினேட்டரில் 7 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அகெயின் 3 + 5 + 11 இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் 5:7 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 5:7.
ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ப்ரொப்போர்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ், எக்ஸ் இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் 12, 28, 21 and 45. த நம்பர்ஸ் who obtain in this order are in proportion அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, 12 + எக்ஸு டிவைடட் பை 28 + எக்ஸு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 21 + எக்ஸு டிவைடட் பை 45 + எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே 12, 28 இதை டிவைட் பண்ணணும். இங்கே 21 டிவைடட் பை 45. சரிங்களா? இப்போ என்னென்னா, இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுங்க. 12க்கும் 21க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரும், 9 வருமா. அதே மாதிரி இந்த 28க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுங்க, 17 வரும். சரிங்களா? அப்போ 9/17 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ், இப்போ 9க்கும் 17க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 8 இருக்கா. இப்போ இந்த 12க்கும் 28க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 16. ஓகே, 12க்கும் 28க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 16. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 8 இருக்குது. எனக்கு இப்போ அதுவும் 16 வர்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி 16 வர்ற மாதிரி பண்ணணும். அப்போ இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 16 வரும். அப்போ இந்த வேல்யூவையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 2s are 18, 17 2s are 34. சரிங்களா? அப்போனா தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 16 வரும் இங்கே இருக்கிற மாதிரியே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12லேருந்து 16ஆக மாறி இருக்குது. 12, 28, இங்கே வந்து 18, 34. இந்த 12லேருந்து 6 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 18ஆக மாறி இருக்குது. இந்த 28லேருந்து 6 ஆட் ஆகி 34ஆக மாறி இருக்குது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 6 அப்படிங்கும்போது வாட் இஸ் த மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் எக்ஸ் + 3 இன்ட்டு 4x + 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ரூட் எடுக்கணும். ஸோ எக்ஸ் + 3னா 9 இன்ட்டு 4 6 are 24, 25. ஸோ இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 × 5 15 வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15 தான். என்ன பண்ணணும்னு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். 12, 28, அதுக்கப்புறம் 21, 45. இந்த 12க்கும் 21க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் 9, 28க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் 17. சம்டைம்ஸ் இந்த ரேஷியோ வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இந்த 17க்கு பதிலாக 27 அப்படின்னு இருக்குன்னா 9/27 அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும், 1/3 அப்படின்னு வரும். அப்போ 1/3க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த 12க்கும் 28க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 16 இருக்குது. அப்போ அந்த 2வை வந்து 16ஆக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் 9க்கும் 17க்கும் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியல. அதனால நீங்கள் 9, 17 வச்சுக்கோங்க. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 8 இருக்குது. ஆனால் இந்த 12க்கும் 28க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 16 இருக்குது. அப்போது அந்த 16 வர்ற மாதிரி இதை நம்ம பண்ணணும். அப்போ 8 × 2 பண்ணால் தான் எனக்கு 16 வரும். அப்போ 9 × 2 பண்ணால் 18, 17 × 2 பண்ணால் 36, 34. அப்போ 12லேருந்து 18ஆக இருக்குது, 28லேருந்து 34ஆக இருக்குது. அப்போ 6 கூடி இருக்குன்னா அப்போ அந்த எக்ஸ் தான் 6. சரிங்களா? அவ்வளோதான். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 1.21 and 0.09? ஸோ 1.21 into 0.09 divided by மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன எடுத்துக்கணும், 1.06 இன்ட்டு இப்போ 1.21க்கும் 0.09க்கும் மீன் ப்ரொபோர்ஷன் இது தான். அதேமாதிரி டினாமினேட்டரில். ஸோ ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் மொத்தமாக ஒரே ரூட்டாக எடுத்துக்கலாம். 1.21 இன்ட்டு 0.09 டிவைட் பை 0.16 இன்ட்டு 0.36ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே பாயிண்ட் 2 டெசிமல் பாயிண்ட் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ நீங்கள் மேலேயும் கீழே 100ஆலாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121 × 9 டிவைடட் பை 16 × 36 இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 11 × 3 டிவைடட் பை 4 × 6. ஓகேவா? ஸோ இது வேறு எதாவது டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இதுக்கு 2ஆல் ஆகும். ஸோ 11/8 வரும். ஸோ 11:8 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பேஸ்ட் ஆன் காயின்ஸ். A money bag contains 1 rupee, 5 rupee and 10 rupee coins in the ratio of 3:5:7 respectively. If the total amount in the bag is 980. மொத்த அமௌண்ட் வந்து 980 ரூபா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காயின் ரேஷியோ வந்து 3:5:7 சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 ரூபா காயின் இருக்குது, அது 3x அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் 5 ரூபா காயின் இருக்குது, அது வந்து 5x, அதாவது இந்த 3x 5x 7xன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 10 ரூபா காயின் இருக்குது, இது வந்து 7x. இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 980 ரூபா வருது. சரிங்களா? அப்போ இதை வச்சு 3x + 25x + 70x இஸ் ஈக்குவல் டு 980. இதை கூட்டினாலும் என்ன வருது, 98xன்னு வருதா. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 10. ஸோ எக்ஸோட மதிப்பு 10ன்னா இங்கே என்ன இருக்குது,
₹10 காயின் வந்து 7x இல்லையா? அப்போ 70 காயின்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஆப்ஷன் பி. எத்தனை காயின் இருக்குது, அது வேல்யூனா ₹980 வரணும். அப்போ ₹1 காயின் 3x இருக்குது, ₹5 காயின் 5x இருக்குது, ₹10 காயின் 7x இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 980 நீங்கள் ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இல்லை ஆப்ஷன்ஸ்லேருந்து போனாலும் சரிதான். ஓகேங்களா? ₹10 காயின் கேட்குறாங்க, அது ஆனால் 7:1 ரேஷியோவில் தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ 7ஓட மல்டிபிள் பாருங்கள், ஒன்று தான் இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ அதை மட்டுமே டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். மல்டிபிள்ஸ் செக் பண்ணும்போது 7ஓட மல்டிபிளில் ஒன்று தான் இருக்குது. அப்போ 3 × 10 போடுங்க, 5 × 10 போடுங்க, 7 × 10 போடுங்க, 980 வருதான்னு பாருங்கள். இது ₹30, இது ₹50. இது நம்பர் ஆஃப் காயின்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதே கரெக்டு தான், அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இங்கே இல்லை 5x, எக்ஸ் வந்து 10, எக்ஸ் வந்து 10 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போனா 5 × 50, ₹55 காயின் இருக்குது இல்லையா? அப்போ இது ஒரு ₹250. இப்போ ₹1 காயின் வந்து 30 இருக்குது, அது ஒரு ₹30. அதேமாதிரி ₹10 காயின் வந்து 70 இருக்குது, ஸோ அது ஒரு ₹700. ஸோ கூட்டினா மொத்தம் ₹980 வரும். சரிங்களா? ரைட், அவ்வளோதான். அடுத்து a sum of based on sharing. A sum of x was divided between a, b, c and d in the ratio 1/3, 1/5, 1/6, 1/9. If the difference between the shares of b and d is 832. So 1/3, 1/5, 1/6, 1/9. இப்போ இந்த 3, 5, 6, 9க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? 9ம் இருக்குது, இன்வால்வ் ஆகிருக்கு, 5ம் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ 45 எடுத்தோம் அப்படின்னா 6ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 90 எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 90 எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் 90ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் 90ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/3 × 90 30 வரும். இது வந்து ஒரு 18 வரும். இது வந்து ஒரு 15 வரும். இது வந்து ஒரு 10 வரும். ஸோ A:B:C:D ரேஷியோ வந்து இதுதான். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஷேர்ஸ் ஆஃப் ஷேர் டிஃப்ரென்ஸ் வந்து பிக்கும் டிக்கும் கொடுத்துருக்காங்க. B 18, D வந்து 10. அப்போ அந்த 8 தான் வந்து 832 அப்படின்னா என்ன கேட்குறாங்க, இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னால் மொத்தமாக எல்லாத்தையும் இந்த ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது வந்து டோட்டல் அப்போ என்னென்னு பாருங்கள், 30, 48, 58, 63, 73 இல்லையா? 48, 53, 63, 73. ஸோ 8 தான் வந்து 832னா 73 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த 8 இதையும் அடித்தோம்னா 109 வரும். 73 × 104, 104. அப்போ 3 4s are 12ல் முடியணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 7592 அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? 104 × 73 போட்டிங்க அப்படின்னா 7592. ஓகே, நெக்ஸ்ட்டு based on numbers. The ratio of two numbers a and b is 5:8. If 5 is added to each of a and b, then the ratio becomes 2:3. அப்போ A:B வந்து 5:8 இது கூட 5 ஆட் பண்ணணும். ஸோ 5x + 5 டிவைடட் பை 8x + 5 இதை கூட்டினா வந்து எனக்கு 2:3 வரும். சரிங்களா? ஸோ 15x + 15 is equal to 16x + 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 5. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 5ன்னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னது, 5 5s are 25, பியோட வேல்யூ வந்து 8 5s are 40. அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஸோ 15. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரேஷியோ இஸ் கிவன். த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் அ ஸ்கூல் ஆஃப் 640 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 5:3. ஸோ 640 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் 5:3 பிரிச்சிங்கன்னா என்ன வரும், 5 and 3 கூட்டினா 8, 640 8ஆல் டிவைட் பண்ணால் 80 வரும். ஸோ 5 8s are 400, 3 × 80 240. ஸோ இது வந்து பாய்ஸு, இது வந்து கேர்ள்ஸு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, if 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted so that the ratio of boys to that of the girls becomes 14:9. ஸோ பாய்ஸ் கூட எவ்வளோ பேர் ஆட் பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் கூட 30 பேர் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ 14:9 மாறுது. ஓகேங்களா? அப்போ என்ன வந்திருக்கும், இங்கே வந்து 270,
இந்த 9 270 அடித்தோம்னா 3 டைம்ஸ் போகும். அந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 420 வரும். ஸோ 400 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 420ன்னு வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 20. 20 பேரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எப்போதுமே தெரியணும் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ ரேஷியோ ஆஃப் த மந்த்லி இன்கம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 11:3. ஸோ ஏக்கும் பிக்கும் இன்கம் ரேஷியோ வந்து 11:13 அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷியோ ஆஃப் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 9:11. அப்போனா 11 இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ மட்டும் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஏயோடைய இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். சரிங்களா? ஏயோட இன்கம் வந்து 11 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். பியோட இன்கம் வந்து 13 ரூபா. இது ரேஷியோ ஆஃப் தேர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இது 9 ரூபா, இது 11 ரூபா. ஓகேங்களா? போத் ஆஃப் தம் மேனேஜ் டு சேவ் 4000 பெர் மந்த்து. இப்போது இந்த 11க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2, 13க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. அதே மாதிரி அவங்களோட சேவிங்ஸும் 4000 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ருபீஸில் சொல்லியிருக்காங்க 4000. இவனும் 4000 சேவ் பண்ணுறான், இவனும் 4000 சேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்கிறதுனால, இங்கே 4000 இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த 2 தான் 4000 அப்படின்னா ஏயோடைய இன்கம் என்ன, பியோட இன்கம் என்ன, ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, பியோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன டேரெக்டாக எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 11x மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு 2x. இதுதான் வந்து ஏயோடைய சேவிங்ஸ். 13y மைனஸ் 11y ஈக்குவல் டு 2y. ஸோ இதுதான் வந்து பியோட சேவிங்ஸ். அப்படி எடுத்து நம்ம பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 2x இஸ் ஈக்குவல் டு 2y, ரெண்டுமே 4000 அப்படிங்கிறதுனால எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். என்ன ஆகும், இந்த 2 யூனிட்ஸ் தான் 4000 அப்படின்னா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் இன்கம்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் இன்கம்ஸும் 2 யூனிட்ஸ் தான். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் இன்கம் 2 யூனிட்ஸ் தான் அப்படிங்கும்போது ஸோ அதுவும் 4000 தான் ஆன்சரு. ஒருவேளை இன்கம் ஆஃப் ஏ கேட்டிருந்தாங்க அப்படின்னா 11 கண்டுபிடிச்சிருக்கணும். சரிங்களா? அது என்ன வந்திருக்குன்னா 22,000. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து 18,000. ஸோ அது ஒரு 4000 டிஃப்ரென்ஸ் வந்துடும். இன்கம் ஆஃப் பி கேட்டிருந்தாங்கன்னா 26,000. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி கேட்டிருந்தாங்கன்னா 22,000. இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்கள், இவருடைய இது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமு, இது எக்ஸ்பெண்டிச்சரு, அப்போ சேவிங்ஸ் 4000 வந்துருச்சு. இது இவருடைய இன்கம், இது இவருடைய எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ் 4000 வந்துருச்சு. ஸோ அவங்களுடைய டிஃப்ரென்ஸு, ரெண்டு பேருடைய இன்கம் டிஃப்ரென்ஸும் 4000 தான். ஓகே, இது ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டிஃப்ரென்ஸு வேறு சம்ஸில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம 11x 9x 13y 11y அந்த மாதிரி எடுத்துக்கிடணும். பேஸ்ட் ஆன் மிக்சர். ஸோ மிக்சரில் ஒரு சம்மு, 2 bottles of the same capacity are 35% and 33 1/3% full of orange juice. 35% அப்படின்னா 7/20. சரிங்களா? 33% அப்படின்னா 1/3. அது வந்து ஆரஞ்ச் ஜூஸு. 2 bottles of சேம் கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இங்கே 20 இருக்கா, அப்போ இங்கேயும் 20 வர்ற மாதிரி பண்ணுங்கள். பண்ணிட்டோம்னா 7/20. அப்போ இங்கே 20 வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா, பட் 23 ரெண்டுக்கும் இது எல்சிஎம் எடுத்துட வேண்டியதுதான். ஸோ 60 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு சேம் கெப்பாசிட்டி 60 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பாட்டிலில் இப்போ 21 லிட்டர் ஆரஞ்சு இதில் இருக்குது, இன்னொரு இதில் வந்து 20 லிட்டர் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஆரஞ்சு ஜூஸு. ஓகே, இந்த பேலன்ஸ் இருக்கிற 49 வந்து கேப்பு தான். ஓகே, the 2 bottles of the same capacity are 35% and 33 1/3% full of orange juice respectively. They are filled up completely with apple juice and then the contents of both bottles are emptied into another vessel. ஓகே, ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த 49 வந்து ஆப்பிள் ஜூஸ் ஆயிடுது, ப்ளஸ் இதில் இருக்கிற 40 ஆப்பிள் ஜூஸ் ஆயிடுது. இப்போ மொத்தமாக 120. இதை தூக்கி வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 89/120 × 100. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 89 × 5/6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 89 × 5னா என்ன வரும், 90 × 5னா 450. அதில் ஒரு 5 போச்சுன்னா 450, 5 போச்சுன்னா 445 இல்லையா? 89 × 5 45, 5 8 are 40, 44.
இப்போ ஆப்ஷன் பாருங்கள், டிவைடட் பை 6 தான் வருது. இந்த இதை பண்ணுவோம். இப்போ 6 × 65 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 360, 390, கரெக்டாக தான் போட்டுக்கணும். 40, இது 39, சாரி இது 39 சரிங்களா? 39 தான். 21லேருந்து 39 கூட்டினா தான் 60 வரும் இல்லையா? அப்போ இது வந்து 79 வரும். மை மிஸ்டேக். ஸோ 79/120. இது இப்போ பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா 100% பண்ணணும். ஸோ 79 × 5 டிவைடட் பை 6ன்னு வரும். ஸோ 79 × 5னா வந்து என்ன வரும்? 5 9s are 45, 4 7 5s are 35, 3 395/6 which is equal to 6 6 are 36, பேலன்ஸ் 35 இருக்கும். 65 5/6 வரும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் ஜூஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து அப்புறம் ஈக்குவேட் பண்ணுறோம். ரெண்டு சேம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால 60 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற பாட்டில், அதில் ஒரு பாட்டிலில் 21 லிட்டர் ஆரஞ்சு இருக்குது, இன்னொரு பாட்டிலில் 20 லிட்டர் ஆரஞ்சு இருக்குது. அப்போ பேலன்ஸ் 39 லிட்டர் ஆப்பிள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறோம், அதுங்க 40 லிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஃபில்ட் அப் கம்ப்ளீட்லி. இப்போ மொத்தம் 120 லிட்டர்லேயும் 79 லிட்டர் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது சரிங்களா? இது வந்து ஆப்பிள் ஜூஸ். ஓகே, அவ்வளோதான். Based on allegation, if 60 liters of the milk solution has 40% milk in it, so 60 லிட்டரில் 40%னா என்ன வரும்? 24 லிட்டர் மில்க் இருக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற வாட்டர் வந்து 36 லிட்டர் இருக்கும் சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? தென் how much milk should be added to make the milk 60% in the solution? அப்போனா இந்த 24 கூட சம்திங் ஏதோ ஆட் பண்ணுறாங்க, வாட்டர் அப்படியே தான் இருக்குது. இப்போ இது வந்து 60% ஆகிடுச்சு, இது வந்து 40% ஆகிடுச்சு சரிங்களா? அப்போ இந்த 36 தான் 40% அப்படின்னா எனக்கு வந்து 60% என்னென்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா? 60% என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா இது 2, இது 3, இது அடித்தோம்னா 18, 54. ஸோ 54 லிட்டர்ஸ் இருக்குது. ஏற்கனவே 24 லிட்டர் இருக்குது ப்ளஸ் எக்ஸ், இந்த எக்ஸ் கூட எக்ஸ் ஏதோ ஆட் பண்ணால் எனக்கு 54 லிட்டர் வரும். ஸோ எக்ஸ் வந்து 30 லிட்டரு. ஸோ 30 லிட்டர் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணோம்னா 60% மில்க்குன்னு ஃபைனலில் வந்துடும் சரிங்களா? இப்போ ஓவராலாக 90 லிட்டர் இருக்கும், இதில் 54 லிட்டர் வந்து மில்க் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 60% வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபேமிலி த கம்பைன்ட் ஏஜ், இது வந்து ஏஜ் ரிலேட்டடான சம்மு. த கம்பைன்ட் ஏஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சன் இஸ் 90 இயர்ஸ். ஹஸ்பண்டு ஒய்ஃபு சன்னு கூட்டினா வந்து 90 இயர்ஸ் வருது. ஹஸ்பண்ட் இஸ் த ஓல்டஸ்ட். த டிஃப்ரென்ஸ் இன் த ஏஜஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப் இஸ் 1/3 ஆஃப் த ஏஜ் ஆஃப் தியர் சன். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் எவ்வளவு? சன்னோட வயசில் 1/3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? ரைட்டு. அடுத்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் த ஏஜ் ஆஃப் த சன் வுட் பி half ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அப்போனா எல்லாருக்குமே 10 வயசு கூடணும் இல்லையா? அப்போ ஹஸ்பண்டுக்கும் 10 வயசு கூடி இருக்கணும். இது வந்து எதுக்கு கூடுதுன்னா சன்னுக்கும் 10 வயசு கூடுது. இப்போ வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் த ஏஜ் ஆஃப் த சன் வுட் பி half த ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். ஸோ ஏஜ் ஆஃப் த ஃபாதரை விட டிவைடட் பை 2 இருக்கும் சன்னோட ஏஜ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா h + 10 is equal to 2 × s + 10. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். ஸோ மதர்னா ஒய்ஃப், அதை கேட்குறாங்க, டபிள்யூ வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஹச்சுக்கும் இந்த இருக்குது h + 10 is equal to 2s + 20 சரிங்களா? இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா h - 2s is equal to 10 வந்துருச்சு. ஓகே, ஸோ h - 2s equal to 10 ஒரு ரிலேஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து ஹச்சுக்கும் -w is equal to 1/3sன்னு இருக்குது. இங்கே நமக்கு h + w + s வந்து 90 அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம போட முடியும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல எஸ் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2s is equal to h - 10 இங்கே ஒரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, எஸ்ஸுக்கு பதிலாக h - 10 போடலாம். இல்லைனா ஹச்சுக்கு பதிலாக எஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதிலேருந்து எடுத்துக்கிடுவோம். h is equal to 2s ப்ளஸ் 10 இல்லையா? இந்த 10 அந்த சைடு போச்சுன்னா அப்படி வந்துடும். ஸோ 2s ப்ளஸ் 10 வந்துருச்சு. இப்போ இந்த ஒய்ஃபுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஒய்ஃபுக்கு பதிலாக இதிலேருந்து எடுத்துக்கிடுவோம். ஒய்ஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? h மைனஸ் 1/3 ஆஃப் s இல்லையா? ஹச்சுக்கு பதிலாக வந்து 2s ப்ளஸ் 10 நம்ம போட்டுக்கலாம். மைனஸ் 1/3 ஆஃப் s விச் இஸ் ஈக்குவல் டு 2s மைனஸ் 1/3s ப்ளஸ் 10. ஓகேவா? ஒய்ஃபுக்கு பதிலாக வந்து 2s ப்ளஸ் 10 மைனஸ் 1/3 ஆஃப் s ப்ளஸ் s ஈக்குவல் டு 90. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சலாம் இதிலேருந்து, அதுக்கப்புறம் எல்லாமே கண்டுபிடிச்சலாம். இப்போ எல்லாமே எஸ்ஸுக்கு வந்துருச்சு சரிங்களா? ஹச் ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் எஸ் வந்து 90 அப்படின்னு தெரியும். ஸோ ஹச் மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 1/3sன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. பட் அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் சன்னுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹச் ப்ளஸ் 10 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 10. இதிலேருந்து ஹச் இஸ் ஈக்குவல் டு 2s ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதை கொண்டு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டபிள்யூவும் எஸ்ஸில் கொண்டு வந்துட்டேன். இப்போ எல்லாமே எனக்கு எஸ் வந்துடுச்சு. இது ஒரு 2s, இது ஒரு 2s, இங்கே ஒரு 5s, 5s மைனஸ் 1/3s, 5s மைனஸ் 1/3s இஸ் ஈக்குவல் டு இங்கே 90 இருக்குது, 10 20, இங்கே ஒரு 1/3s. ஓகே, இது எஸ் தான் இல்லையா? இது எல்லாமே போட்டாச்சு. 5s அப்போது 70. அப்போ 70னா இதிலேருந்து 15s மைனஸ் ஒரு 1s 14s/3ன்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து எஸ்ஸோட மதிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 × 3 டிவைடட் பை 14. ஸோ எஸ்ஸோட மதிப்பு வந்து 15. எஸ் வந்து 15ன்னு தெரிஞ்சிடுச்சு சரிங்களா? எஸ் வந்து 15 தெரிஞ்சுன்னா இப்போ டபிள்யூவில் நீங்கள் போட்டுக்கலாம். டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 2 × 15 ப்ளஸ் 10 மைனஸ் 1/3 × 15 விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு 30, 40, 40 மைனஸ் 5 35. ஸோ டபிள்யூவோட வயசு வந்து 35. 3 ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து மாற்றி மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான் சரிங்களா? எஸ் தான் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டபிள்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 2 சம் பார்த்துடலாம். A and B start a business. A invest 33 1/3% of the total capital. ஸோ ஏவும் பியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ வந்து 1ன்னா பி வந்து 2 இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இந்த 1:2னா தான் அர்த்தம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏ வந்து 33 1/3%ன்னு அர்த்தம். அதனால தான் 1:2. பி இன்வெஸ்ட் த ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் 1,62,000. தென் பி ஷேர் எவ்வளவு? நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே தான் ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணணும். ஸோ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 3 rupeesனால் அதில் 2 rupees வந்து பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ராஃபிட்டும் நீங்கள் இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இது என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 54 வரும். ஸோ 108,000. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பிக்கு ஷேராக கிடைக்கும் ப்ராஃபிட்டில், 2/3 ஆஃப் த ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏபிசி இன்வெஸ்டட் தேர் கேபிட்டல்ஸ் in the ratio 2:3:5. The ratio of months which they invested is 4:2:3. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2:3:5 ஏக்கும் பிக்கும் சிக்கும். டைம் வந்து 4:2:3. டைம் ரேஷியோ 4 மாதம் 2 மாதம் 3 மாதம். அப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னென்னா 2 4s are 8, 3 2s are 6, 5 3s are 15. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. அவங்க இதுதான் ப்ராஃபிட்டையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து கேபிட்டல். உங்களுக்கு கேபிட்டல் வந்து கொண்டு வராங்க. டைம் வந்து 4 months 2 months. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பார்த்தா 8:60 6:15 வந்துடும். if the difference between the profit shares of A and B is A and B, இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ 2 units. இதுதான் வந்து 1,86,000 அப்படின்னா சியோட ஷேர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 15 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா? 15 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த 2 இதையும் அடித்தோம் அப்படின்னா 93,000 வரும். 9 3s are 15. 15ல் முடியணும் சரிங்களா? பி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் மட்டும்தான் இருக்குது. 15 × 9 போட்டாலே நமக்கு என்ன வரும்? 135 வரும் இல்லையா? 19,000லாம் வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 93 × 15 நீங்கள் போட்டிங்கன்னா 3 5s are 15, 5 9s are 45, 46 1319. ஸோ 1395 இருக்குது சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, when capital or time changes, A, B and C started a business in partnership.
Initially, A invested 29,000 while B and C invested 25,000 each. After 4 months, A withdraw rupees 3,000. After 2 more months, C invested 12,000 more. Find the share of C in the profit of 33,200 at the end of the year. சரிங்களா? ஓகே, இப்போ மந்த்ஸ் வந்து மாறுது. ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னு பாருங்கள். ஏ வந்து ஃபஸ்ட்டு 29,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பி வந்து பி அண்ட் சி. பி வந்து 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சியும் வந்து 25,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் 4 months ஏ வித்ட்ரா 3,000. அப்போ இந்த 29,000 வந்து 4 monthsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 3,000 அவர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. அப்போ 26,000னா பேலன்ஸ் 8 monthsக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பிஏ பற்றி எதுவுமே பேசலை. அப்போ பி வந்து 12 monthsக்கும் இதே அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சி வந்து ஆஃப்டர் 2 more months, அதாவது ஏ வித்ட்ரா 3,000 எப்போ அப்படின்னா 4 monthsக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து சி இன்வெஸ்டட் 12,000 மோர். அப்போ சி வந்து இந்த அமௌண்ட்டை 6 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். பேலன்ஸ் 6 மாதத்துக்கு கூட ஒரு 12,000 ஆட் பண்ணிக்கிட்டாரு. அப்போனா 37,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு 6 மாதத்துக்கு. இப்போ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே வந்து 1000 காமனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஏவை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29,000 × 4 + 26,000 × 8ன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம 1000 காமனாக எடுத்துடலாம். இங்கேயும் 1000 காமனாக இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி 1000 காமனாக இருக்குது. ஸோ 1000 வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாக இருக்கும்? 29 × 4 + 26 × 8. இது ஏ = இது வந்து 25 × 2. ஏன்னா 1000 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல. 25 × 6 + 37 × 6. இதுலேயும் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து 4 காமனாக வெளியில் எடுத்துடலாம். 4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 29 + 26 × 2 அது வந்து ஒரு 52 வரும். இங்கே வந்து 25 × 12 அப்படியே இருக்கும். இங்கேயும் என்ன பண்ணலாம்? 6 காமனாக வெளியில் எடுக்கலாம். 6 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 25 + ஒரு 37 என்ன வரும்? ஒரு 5 இங்கே கொடுத்தோம்னா 30, 62 வரும். சரிங்களா? 62. ஸோ இந்த 4 அடிச்சிடலாம். 4 அடித்தோம்னா இங்கே வந்து ஒரு 3 times வந்துடும். இதில் ஒரு 2 3s are 6, இங்கே ஒரு 2 அடித்தோம்னா 31 வந்துடும். 4 வந்து கட் ஆகிரும் அப்படின்னாலும். இதை கூட்டினோம் அப்படின்னா 81 = 75 அகெயின் 3ஆல் கூட கட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 3ஐ நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 81னா 27 = 25 = 31. ஸோ இதுதான் ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இதில் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் சி. 31 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 31 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 6 13 1 3 5 8. ஸோ 83 × 33200. 83 × 4 times பண்ணால் 332 வரும். ஸோ 400. 31 × 4 பண்ணால் 4ல் முடிகிற ஒரு நம்பர் 124. ஸோ அதுதான் ஆன்சர், சியோட ஷேர். ஓகே, நெக்ஸ்ட்டு. when other person joins in between. Person A started a business by investing 65,000. After a few months, B joined him by investing 50,000. 3 months after the joining of B, C joined the two with an investment of 55,000. At the end of the year, A got 50% of a profit as his share. ஓகே, ஏ தான் அப்போ கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்திருக்காரு. அப்போ அவர் 12 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? பி வந்து 50,000ஓட ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஒரு எக்ஸ் மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. சி வந்து 3 months ஆஃப்டர் த ஜாயினிங் ஆஃப் பி. அப்போது பி வந்து டோட்டலாக எக்ஸ் மந்த்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சி வந்து இந்த 55,000 எக்ஸ் பியை விட ஒரு 3 மாதம் கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் எக்ஸ் - 3. சரிங்களா? பி சேர்ந்து 3 மாதம் கழித்து தானே சி ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதனால் இதில் ஏ மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேயுமே நம்ம 1000 ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து 65 × 12 அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃபைனலாக 50% ப்ராஃபிட் வந்து ஏக்கு போயிருக்கு. ஸோ டிவைடட் பை இந்த 50x + 55 × x - 3. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 1:1 இருக்கும். ஏன்னா இவருக்கு மட்டும் 50% போயிடுது இல்லையா? ஸோ அதனால் 1:1. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 65 × 12 = 50x +
55 into x minus 3. ஓகே, ஸோ இதிலே 5 டேபிள் அடித்தோம்னா இது ஒரு 13 வரும், இது ஒரு 10, இது ஒரு 11. ஸோ 13 into 12 is equal to 10x plus 11x minus 33. இது ஒரு 21x. 21x is equal to 13 into 12 plus 33. 13 into 12 எவ்வளோ வரும்? 2 3s are 6, 1 2 is 2, 1 3 is 3, 1 6 5 1. இது கூட ஒரு 33 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும்? 189. ஸோ 189 வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 9 வரும். சரிங்களா? 9 into 21 189. அப்போ பி வந்து 9 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, சி வந்து 6 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபார் ஹவு மெனி மந்த்ஸ் டிட் ஏ அலோன் ஃபினான்ஸ் த பிஸ்னஸ்? அப்போது ஃபஸ்ட்டு 3 months வந்து ஏ வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. 3 months பண்ணதுக்கப்புறம் பி வந்து ஜாயின் பண்ணதுனால தான் அவரால் 9 months பண்ண முடியும். அதுக்கப்புறம் சி வந்து 6 months பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு, when some profit is used somewhere, Keshav, Surjit, Thomas started a business with investment in the ratio 2:3:4. The ratio of their period of investment is 5:6:9. அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10, 18, 36. ஓகேங்களா? இது இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இது அகெயின் 2ஆல் நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணோம்னா 5, 9, 18. 20% of the profit was spent on rent and maintenance of the office. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. அப்போ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோவாக இருந்திருக்கணும். அதாவது 5:9:18. ஆனால் இதில் எல்லாரும் 20% இந்த ரெண்ட்டு மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்கறதுனால எல்லாத்துலேருந்து நம்ம 20% நம்ம எடுத்துருவோம். இப்போ 5ல் 20% போச்சுன்னா ரிமைனிங் 4, 9ல் 20% போச்சுன்னா 1.8 போயிடும், 7.2 இருக்கும். 18ல் 20% போயிடுச்சுன்னா 1.8, 1.8, 3.6 போயிடும். 18ல் 3.6 போச்சுன்னா பேலன்ஸ் 14.4 இருக்கும். ஸோ இதுதான் ரியல் இப்போ ப்ராஃபிட்டு. சரிங்களா? அவங்களுக்கு கிடைக்கிறது. ரிமைனிங் ப்ராஃபிட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌங் தெம்செல்ஸ். The difference in the shares of profit of Keshav and Surjit is 7264. Keshav and Surjit யார்? ஃபஸ்ட்டு 2 பேர் இல்லையா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 3.2. இந்த 3.2 தான் 7264 அப்படின்னா தென் how much is the total profit? டோட்டல் ப்ராஃபிட் வந்து இதையும் சேர்த்துக்கிடணும். சரிங்களா? இப்போ இதை சேர்த்துட்டிங்கன்னா 27 + ஒரு 5 32. ஸோ 32ங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3.2 வந்து 7264னா 32 இன்ட்டு 10 பண்ணிடுங்க. ஸோ 72640 தான் டோட்டல் ப்ராஃபிட். சரிங்களா? இது வந்து 20% லெஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் இருக்கிறது இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ரேஷியோ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் சம்மு, ஒர்க்கிங் பார்ட்னர். P&Q start a shop with a capital of 1,50,000. Q வந்து 4,50,000. ஓகே, ஆஃப்டர் அ இயர் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் 2 lakh. ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? 1:3. சரிங்களா? ஆஃப்டர் அ இயர் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் 2 lakh, P gets his share of profit plus some money as his salary that is not a part of the profit. If P gets rupees total of 90,000, what is the amount of salary that he received? ஸோ 2 lakh ப்ராஃபிட்டில் வந்து P வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்னால அவருடைய ஷேர் ப்ளஸ் சம் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ஃபஸ்ட்டு அவரோட ஷேர் என்னென்னு பார்த்துக்கிடுவோம். 1:3 ரேஷியோவில் அவங்க ப்ராஃபிட்டை பிரிக்கணும். அப்போ இந்த 2 lakhs 1:3 பிரித்தோம் அப்படின்னா Pக்கு வந்து 50,000 போகணும், Qக்கு வந்து 1,50,000 போகணும். இதுதான் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர். ஆனால் P வந்து பீயிங் அ ஒர்க்கிங் பார்ட்னர் அவருக்கு 90,000 பே பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பே பண்ணுறாங்க? ப்ளஸ் 40,000 பே பண்ணுறாங்க. ஸோ இந்த 40,000 வந்து அவர் வந்து சேலரியாக வாங்குறாரு. சரிங்களா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சேலரி தட் ஹி ரிசீவ்டுன்னு பார்த்தா 40,000. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ரேஷியோவில் இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நம்ம பார்ப்போம். வேறு டாபிக் எல்லா மாடல்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பேட்சை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. MTS ப்ராக்டிஸ் பேட்சும் இருக்குது, CGL ப்ராக்டிஸ் பேட்சும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.